வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர் பைமோட் இ ஷாப்பிங் ஆப் இ-கமர்ஸ் பிரைவேட் லிமிடெட். இந்த ஆப்பின் லிங்கானது வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனை பயன்படுத்தி வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை வாங்கி பயன்பெறுங்கள். பைமோட். பழமொழிகள் என்பது ஒரு சமூகத்தின் பழமையான சிந்தனைகள், அறிவு சொத்துக்கள், அனுபவ குறிப்புகள் என்பதாகும். பழமொழி 1. சேலை கட்டிய பெண்ணை நம்பாதே. பொருள்: சேலை கட்டு பெண்களை நம்பாதே. உண்மையான பொருள் விளக்கம்: சேல் அகற்றிய பெண்ணை நம்பாதே. சேல் என்பது கண்ணை குறிக்கும். கணவன் உங்களிடம் இருக்கும்போது கண்ணை அகற்றி வேறொருவனை பார்க்கும் பெண்ணை நம்பக்கூடாது. பழமொழி 2. அரசனை நம்பி புருஷனை கைவிட்டது போல. பொருள்: அரசனை மேல் நம்பிக்கொண்டு தன் கணவனை கைவிட்டது போல. உண்மையான பொருள் விளக்கம்: அரசினை நம்பி புருஷனை கைவிட்டது போல. அரசினை என்பது அரச மரத்தை குறிக்கும். திருமணமான பெண்கள் பிள்ளை பேறு பெற அரச மரத்தை சுற்றுவார்கள். கட்டிய கணவனை கவனிக்காமல் வெறும் அரச மரத்தை சுற்றுவது பயன் தராது. பழமொழி 3. வர வர மாமியார் கழுதை போல ஆனாலாம். பொருள்: அழகாக நடக்கும் ஒருவர் நாளடைவில் மாறி நடந்தால் இப்படி சொல்வார்கள், அல்லது அறிவாக நடக்கும் ஒருவர் நாளடைவில் மாறி நடந்தால் இப்படியும் சொல்வார்கள். உண்மையான பொருள் விளக்கம்: வர வர மாமியார் கைதை போல ஆனாலாம். கைதை என்பது ஊமத்தங்காயை குறிக்கும். ஆரம்பத்தில் ஊமத்து பூவாக இருக்கும் போது பார்க்க அழகாக இருக்கும். பின்னர் நாளாக நாளாக அது காயாக மாறி சுற்றிலும் முள் போல இருக்கும். கொடிய விஷம் கொண்டது. அதுபோல மாமியார் பேசுவதும் நடப்பதும் நாளாக நாளாக கைதை போல இருக்கும் என்று அர்த்தம். பழமொழி 4. மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கலாமா? பொருள்: மண் குதிரையில் ஆற்றை கிடந்ததால் உடனே மண் கரைந்து ஆற்றில் மாட்டிக்கொள்ள நேரிடும். உண்மையான பொருள் விளக்கம்: மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கலாமா? மண் குதிர் என்பது ஆற்றில் நடுவில் இருக்கும் மணல் திட்டு, அல்லது மண் குதிர் என்பது ஆற்றின் நடுவில் இருக்கும் மணல் மேடு. இதை நம்பி ஆற்றில் இறங்கினால் ஆற்றில் சிக்கிக் கொள்ள நேரிடலாம். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர் பைமோட் இ ஷாப்பிங் ஆப் இ-கமர்ஸ் பிரைவேட் லிமிடெட். நன்றி, வணக்கம். இப்படிக்கு டிஎஸ்கே தகவல் சேனல். டிஎஸ்கே.